சுதா கொங்காரா இயக்கத்துல பராசக்தி வெளியாகி மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்று வருது. வரவேற்பையுமே அள்ளி கொடுத்திருக்கு. கோலிவுட்ல சில படங்கள் மட்டுமே இயக்கியிருந்தாலும் ரசிகர்களுக்கு பிடித்தமான இயக்குனராக வலம் வராங்க. சுதா கொங்காராவுடைய பராசக்தி சமீபத்துல ரிலீஸ் ஆகி திரையரங்குகளை வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நேர்காணல்கள்ல இவங்க பேசி வருவது சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அந்த வகையில நடிகர் விஜய் அவர்களை பற்றி தற்போது சுதா கொங்காரா பேசி உள்ளது சோசியல் மீடியாக்கள்ல அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபலமான பெண் இயக்குனராக வலம் வரும் சுதா கொங்காரா பராசக்தி படத்திற்கு திட்டமிட்டு ஒரு சிலர் நெகட்டிவ் விமர்சனம் பரப்புவது பற்றி சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் இணையதளங்கள்ல பரபரப்பை கிளப்பிச்சு. தற்போது நடிகர் விஜய் அவர்கள் குறித்து பேசியிருக்காங்க. அவங்க கூறியுள்ளதாவது, எனக்கு விஜய் சார ரொம்பவும் பிடிக்கும். அவருடைய மிகப்பெரிய ரசிகை நானாகத்தான் இருப்பேன். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னும் விஜய் சாரிடம் இதனை நான் நேரடியாகவே சொல்லியிருக்கேன். நாங்கள் இணைந்து படம் பண்ணுவதாக இருந்தது. ஆனா சில காரணங்களால அது நடக்காமல் போச்சு. இவ்வாறு விஜய் சார் குறித்து பேசியிருக்காங்க சுதா கொங்காரா. அதே போல ஜனநாயகனும் தன்னுடைய பராசக்தி ரிலீஸ் ஆவது தொடர்பாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதன்படி தற்போது நடைபெறும் இந்த விவகாரங்களை பற்றி பேச வேண்டும்னா இசை வெளியீட்டு விழாவிலேயே விஜய் சாருடைய ஜனநாயகன் படத்தை தான் FDFS பார்ப்பேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அந்த படத்துடைய ரிலீஸிற்கு 2 நாட்களுக்கு முன்பாக சென்சார் இப்படி செய்தது மிகப்பெரிய தவறு. அது எனக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சுதா கொங்காரா பேசியிருக்காங்க. சோ விஜய் சாருடைய கடைசி படம் ஜனநாயகன். அப்படி விஜய் அவர்கள் தொடர்ந்து சினிமா படங்கள்ல நடிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தா கண்டிப்பாக சுதா கொங்காராவுடன் தளபதி விஜய் அவர்கள் இணைவார் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.